ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. பொதுவாகவே தமிழர்களுடைய பெரும்பான்மையான காலை மற்றும் இரவு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசையாக தான் இருக்கும் மேக்சிமம். அப்படிப்பட்ட இட்லி தோசைக்கு விதவிதமான சட்னி வகைகளை எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சு நம்ம குழம்பி போயிடுவோம். ஆனால் அந்த வித்தியாசமான சட்னியை கேட்டு நம்ம மனசும் நாக்கும் ஏங்கும். இன்னைக்கு நம்ம அந்த இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி தாங்க செய்ய போகிறோம். கார சட்னியில் பல வகைகள் இருந்தால் கூட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட வித்தியாசமான சுவையோட அட்டகாசமாக இருக்க போகுது. இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னியை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் ஆந்திரா சட்னி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. உருட்டு உளுந்து, தொலி இல்லாத உளுந்து போட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிவந்து வர அளவுக்கு, பார்த்தாலே தெரியும், இந்த அளவுக்கு சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் ஒரு 10 வரமிளகா. இந்த சீரகமும் எள்ளும் முக்கியமாக சேர்க்கணும். அதோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மணத்தையும் சுவையும் கொடுக்க போகுது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே நல்லெண்ணெய் தான். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிய விடுங்க. அது பொரிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அதை 2 கீறி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வந்துடட்டும். இந்த மிளகாய் அப்புறம் பூண்டு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 6 தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு 2 டைமுக்கு வரும். அந்த அளவுக்கு நான் இந்த குவான்டிட்டி செய்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்கு முதல்ல நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஓரளவுக்கு தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல வதக்கின அந்த மிளகாய், சீரகம், உளுந்து, எள்ளு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆற விட்டுடலாம். இதை ஆற விட்டு தான் நம்ம அரைக்கணும், சூடோட அரைக்கக்கூடாது. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ரெண்டும் தனித்தனியாக தான் நம்ம முதல்ல எள்ளு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து வதக்கணும். மிளகாய் எல்லாம் சேர்த்து இது தக்காளி, மிளகாய், பூண்டு இது தனியாக வதக்கியிருக்கோம். இப்போ தனித்தனியாக வச்சுட்டு இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுந்து, அதே உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல அரைச்சோம்ல மிளகாய், சீரகம், எள்ளு, அந்த உளுந்து அதெல்லாம் சேர்த்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம 2வது அரைச்ச அந்த தக்காளி, மிளகாய், பூண்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம 1 ஸ்பூன் சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது கொதிக்க வேண்டாம், லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த சட்னி நம்மளுக்கு தயாராகிடுச்சு.
நம்ம ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக அந்த சட்னி இறங்கி அருமையாக இருக்குங்க. இதை இட்லி தோசைக்கு வந்து வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.